எந்த வார்த்தையையும் அப்படி கடந்து போவாது, புரிஞ்சுக்கிட்டு கடந்து போகும். ஒழுக்கம்ங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறேன். டிசிப்ளின் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய வேர் சொல் டிசைபிள். டிசைபிள் என்றால் கற்பவன். அப்போ எங்கிருந்து வருது அது? அப்போ நான் ஒழுக்கம் என்றால் கற்றல் அர்த்தம் குழந்தைகள். எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ பாரு, தமிழ்ல இதை விட அழகா சொல்லே இருக்காதுப்பா. ஒழுக்கம் ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது. தண்ணீர் இப்படி கொட்டுது அப்படின்னா தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அதுவும் ஒழுக்கம். ஒரு திருடங்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்? திருடுறது. தொடர்ந்து அவன் அந்த ஒழுக்கத்தில் இருக்கிறான். அதனால்தான் வள்ளுவம் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டிசிப்ளின் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுகிறீர்கள். இல்லை, தமிழிலே நல்லொழுக்கம் என்கின்ற சொல் உண்டு, தீ ஒழுக்கம் என்ற சொல்லும் உண்டு. ஏனென்றால் தீமையில் அவன் அதை ஒழுக்கிக் கொண்டே இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோ, தீமைக்கு சக்தி அதிகம். தீமை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா, வெரி ஃபோர்ஸ். ஆனால் அந்த ஃபோர்ஸ முறியடிக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான்.